2010 இன்றைக்கு 2025 வரைக்கும் அரசாங்கங்களோட வடிவங்கள் மாறலாம். அதாவது மஹிந்த ராஜபக்சாக்கள் வடிவத்திலிருந்து அதுபோல மைத்திரிபால சிறிசேன வடிவம் அல்லது இன்றைக்கு இருக்கிற அனுரகுமார் வடிவம் வடிவங்கள் மாறலாம். ஆனால் அவங்க செயற்பாடை பார்த்தால் ஒன்றாத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நாடகம் ஒன்று செய்வினாங்க. மருத்துவர் அர்ஜுனா என்ன செய்யறாரு, அண்ணன் செந்தமிழன் சீமானை மிக மோசமா விமர்சிக்கிறார். விஜய் தான் தமிழீழ விடுதலைக்கான ஒரு புள்ளி. இவருக்கு அந்த அரசியல் ஞானமும் அரசியல் சார்ந்த தெளிவான எண்ணங்கள் இல்லை. ஸோ ஆக்சிடென்ட் இப்போ கிட்டத்தட்ட நீங்க அரசியல் ஞான சூனியங்கிறீங்களா? அந்த அந்த வார்த்தைகளை இன்னும் பயன்படுத்தப்படலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அவற்ற கதையில நாங்கள் தட்டி காய்ச்சிட்டு போனோம். ஏதாவது யூடியூப்ல போடுறது அல்லது ஃபேஸ்புக்ல போடுற வீடியோஸ் பார்க்கப்படுது. ஏன் பார்க்கப்படுது என்றால் நகைச்சுவை. எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல வாழ்ற மக்கள் வீடியோ பார்க்கும்போது நகைச்சுவையா இருக்கு. ஐநாண்ட அறிக்கைகள் எல்லாமே பெஸ்ட். ஆனால் ஐநா அந்த அறிக்கையில மட்டும்தான் விட முடியும். ஆனால் வேற தீர்மானங்கள் ஐநாட தீர்மானங்கள் இல்லை. அது சர்வதேச நாடுகள தீர்மானம். சர்வதேச நாடுகள் என்ன செய்யும்னு சொன்னால் நாடுகளுக்கு நலன் இருக்கும். எந்த ஒரு நாட்டுக்குமே நலன் இருக்கும். அந்த நலனுக்குள்ள அந்த நாடு செய்யப்படும். அது அரசுகள்லாம் உறவு கொள்ளும். அரசுகள்லாம் தொடர்பு வச்சு கொள்ளும். அந்த அரசும் என்ற உறவுகளுக்குள்ள இந்த அரசுகள் என்ன செய்து தாங்க நலனுக்குள்ள இந்த அரசை வளர்ச்சி கொள்ளணும். இனப்படுகொலை என்கிற அந்த பதத்தை தவிர்த்தே எல்லா தீர்மானங்களும் வருது. அது எப்படி பாக்குறீங்க? இந்த கேள்விக்கான பதில் நான் இந்தியா தான் யோசிக்கிறேன். என்று சொன்னால் இந்த பதில இந்தியா தான் எங்களுக்கு தரவும் என்று சொன்னால் இந்தியாவில தான் தரவும் முடியும். இந்தியா தான் தரவும் வேணும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இந்தியா தான் இந்த பிராந்தியத்தின் அரசு என்று சொல்ல போது எங்களுக்கு எதிரான இனப்படுகொலையும் இந்தியா கையாளணும். இந்தியா கையாண்டு இருக்குது. குறிப்பாக தமிழக அரசு மறைந்த எழுதாமையாளர்கள் அவர்கள் ஏகமனதாக தமிழக சட்டசபை அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதாவது இலங்கை நடந்தது இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த தமிழக சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தை அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊடாக ஐநாவுக்கு கொண்டு போண்டிய பொறுப்பு இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் இந்தியா செய்ய தவறுதுன்னு தோணுது. நாங்கள் லட்சங்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அழுதால் தாண்டி போகலாம். தமிழகம் எங்களுக்கு கோடிகளில் இருக்குது. இந்த கோடி திரளணும். இந்த கோடியும் எங்களுக்கு திரளணும். ஏன்னா நாங்கள் உங்களோட உறவு, நாங்கள் பேசுறது ஒரே மொழி, நாங்கள் ஒரே பண்பாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறோம். எங்களை நீங்கள் தொப்புள் கொடின்னு சொல்லி நீங்கள் எங்கள் அம்மாவா இருக்கிறீங்க. அப்போ எங்களுக்காக திரளணும். நீங்கள் திரண்டாதான் இனப்படுகொலை சார்ந்து நீங்கள் உரையாடுறதுக்கு அப்பால அதை செயற்பாட்டு வடிவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது தான் இந்த தமிழகம் திரண்டு மத்திக்கு கொடுக்குற அழுத்தம் தான் என்ன செய்யும் என்றால் மத்தி அதை ஐநாக கொண்டு போகக்கூடிய சூழலை உருவாக்கும். தமிழர்களை வீழ்த்துவதற்கு ஒரு தமிழனையே அனுர அரசு பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல அப்படி நாங்கள் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குதில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவரை முக்கியத்துவம் கொடுத்து நான் சில சந்தர்ப்பங்கள்ல கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியாக கட்டுரைகிறேன். என் கட்டுரை அவரை குறிப்பிட விரும்புகிறேன் சொன்னா நான் அவருக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லை. யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி மக்கள் சாவச்சேரி மக்கள் அவரை தவறுதலாக தெரிவு செய்து விட்டார்கள். இறந்த ஆத்மாக்கள்லாம் எலும்புகளாக வந்து நின்று தங்களுக்கு தீர்வு தாங்கன்னு சொல்லி செம்மணியில அழுகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் 150 கிட்ட எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டாச்சு. அது கிட்டத்தட்ட குழந்தை எலும்பு கூடு அப்படின்னு அந்த எலும்பு கூட வச்சு கொண்டு கூட நாங்கள் போராட தயாராக இல்லாமல் இருக்கிறோம். எலும்பு கூட வச்சு கொண்டு போராடுறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு யூனிட்டி வருது இல்லை. ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்குறோம் இல்லை. இந்த எலும்பு கூடுகளுக்கு நியாயம் கேட்கணும். ஏன்னா எலும்பு கூடு எங்களை என்ன போட வேண்டிய பெரிய சாட்சியம். ஏன்னு சொன்னால் 250 எலும்பு கூடோட இருக்குன்னு சொன்னால் திட்டமிட்ட நாங்கள் இந்த சமூகத்தை கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த எண்ணங்களுடன் நடந்த ஒரு விஷயத்தை உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் எழுத்தாளரும் டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்ட மாணவருமான ஈழத்தைச் சேர்ந்த தோழர் மகாசேனன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். சமீபத்தில், அதாவது கடந்த 6ஆம் தேதி ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை சிங்கள தரப்பும் நிராகரிக்குது, தமிழ் தரப்பும் நிராகரிக்குது. ஏன்? இதை நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த ஜெனீவா தீர்மானம் 2012 பிறகு இந்த ஜெனீவா அரங்கு தான் ஈழத்தமிழர்களின் அரசியல் பொறியாக நாங்கள் உரையாடப்பட்டு கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 2012 பிறகுலேருந்து கிட்டத்தட்ட 2015-19 அந்த இடைப்பட்ட ஒரு ரணில் மைத்திரி தேசிய அரசாங்க காலப்பகுதியில் தான் அது
இலங்கை அரசாங்கம் ஒரு இணக்கத்துக்குள்ளே போனது. மிகுதி எல்லா காலமுமே ஏதோ ஒரு வகையில் என்ன நடக்குது, இலங்கை அரசாங்கம் அதை புறக்கணித்து கொண்டு தான் வருகின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழர்கள் அதன் போதாமையை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டு தான் வருகிறோம். ஸோ இந்த சூழலில் இப்போ ரெண்டுண்ட பார்வை வித்தியாசம் என்ன சொல்கிறது, இப்போ 6ஐயும் 9ஐயும் இப்போ 6 ஒரு தளத்துலேருந்து பார்க்க இன்னொரு இந்த பார்வை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அப்படித்தான் இது என்ன பொறுத்தவரை இப்போ இலங்கை அரசாங்கம் பார்க்குற பார்வை ஒரு வேறு, ஈழத்தமிழர்கள் பார்த்து நம்ம இலங்கை அரசாங்கம் வேணாம்னு சொல்கிறதுக்கும் ஈழத்தமிழர்கள் அதை வேணாம்னு சொல்கிறதுக்கும் இருவேறுபட்ட காரணிகள் இருக்குது. குறிப்பாக இலங்கை அரசாங்கம் ஏன் வேணாம்னு சொல்லுதுன்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் நான் தப்பே செய்யலை, தப்பு செய்யாத என்ன பற்றியே ஒரு அரங்கில் கதைப்பான் என்ற வியூவில் தான் இலங்கை அரசாங்கம் அதை வேணாம்னு சொல்லுது. அந்த கதையை வேண்டாம், ஏன்னா நான் தப்பு செய்யலை, நான் தப்பு செய்ய இடத்துல என்ன பற்றி நீங்கள் அதில் கதைப்பான் அந்த வியூவில் அது வேணாம்னு சொல்லுது. ஆனால் ஈழத்தமிழரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், அதில் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பாக எங்களை பொறுத்தவரை நாங்கள் இலங்கையின் உலகத்துக்குள்ள ஒரு நீதி பொறிமுறைன்றது சாத்தியமற்ற விஷயம். இப்போ நான் நினைக்கிறேன் என்னது இன்றைக்கு வரைக்கும் இப்போ 2010 இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் அரசாங்கங்களோட வடிவங்கள் மாறலாம். அதாவது மஹிந்த ராஜபக்சாக்கள வடிவத்திலிருந்து அதுபோல் மைத்திரிபால சிறிசேனாவின் வடிவம் அல்லது இன்றைக்கு இருக்கிற அனுரகுமார் வடிவங்கள் மாறலாம். ஆனால் அவங்க செயற்பாடை பார்த்தால் ஒன்றாத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு நாடகம் ஒன்று செய்வினம். அதாவது ஜெனிவா கூட்டத்தொடர் என்ற காலப்பகுதிக்கு முன்னமாக குறிப்பாக ஜெனிவா கூட்டத்தொடர் காலப்பகுதி மார்ச்சுக்கு அல்லது இங்கே செப்டம்பர் இதுக்கு முதல் மாதங்கள் ஒரு நாடகம் ஒன்று செய்வினம். அதாவது நாங்கள் உள்ளக நீதி பொறிமுறையில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்ல முற்படுவினோம். குறிப்பாக ராஜபக்சாக்கள் LLRC ஆணைக்குழு ரக்கம் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டில் அனுரகுமார் திசாநாயக்கா அதாவது இந்த கூட்டத்தொடருக்கு முன்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது சார்ந்த நாடகம் வரைக்கும் அவர்கள் ஒரு நாடகத்தை செய்வினோம். நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையில் வலுவாக இருக்கிறோம், அப்போ நீங்கள் எங்களை சர்வதேச ரீதியாக விசாரிக்க தேவையில்லை, சர்வதேச நீதியை பற்றி கதைக்க தேவையில்லை என்ற ஒரு நாடகத்தை ஒரு சர்வதேச அரங்குக்கு கொண்டு போய்க்க சர்வதேச அரங்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்கிற அல்லது அதை பற்றி உரையாடுற சூழலுக்குள்ள வருது. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தான் தெரியும் அது அந்த காலத்துக்குரிய நாடகம். அதாவது செப்டம்பர் கூட்டத்தொடர்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் இலங்கை அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரல்லாம் அது செப்டம்பருக்கு பிறகு அல்லது அக்டோபருக்கு பிறகு தொடருமான்றதில் எங்களுக்கு தான் தெரியும் அது தொடருமா இல்லையான்னு சொன்னால். அதனால் நாங்கள் அந்த சர்வதேச நீதி பொறிமுறை சார்ந்து அதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உலக நீதி பொறிமுறை எங்களுக்கு தராது. அடுத்த உலக நீதி பொறிமுறை வலுவிழந்த ஒரு செயற்பாடு. நான் என்ன கேட்குறேன், முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஜெனிவா தீர்மானங்கள் அனைத்துமே உள்ளக பொறிமுறைகளை தான் முன் வச்சே அந்த தீர்மானங்கள் வருது. சர்வதேச விசாரணையை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் சர்வதேச சமூகம் குறிப்பாக ஜெனிவா தீர்மானம் ஏன் புறக்கணிக்குது? அதாவது ஜெனிவா தீர்மானத்தை பொறுத்தவரை நான் இதெல்லாம் இது என்ன சொன்னால், இப்போ எல்லாருமே நாங்கள் இதை ஐநாண்ட தீர்மானம் என்ற உரையாடலுக்குள்ளேயும் ஐநாண்டு சொல்லி தான் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன பொறுத்தவரை நாங்கள் அதோட உயரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனை சேர்த்து நான் பார்க்கணும் நினைக்கிறேன். எனக்கு செவி வழியா நான் அறிஞ்ச செய்தி கொண்டு, அதாவது ஒரு காலத்தில் அந்த இந்தியாவில் அந்த மத்திய அரசுக்குள்ள வர போட்டிக்குள்ள 3ஆம் தரப்பா ஒரு கூட்டணி உருவாகிற சூழல்கள் வாரது. அந்த ஒரு சூழலில் ஒரு முறை முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஒரு முறை ஒரு PM கேண்டிடேட்டா நிப்பாற்ற பற்றி ஒரு உரையாடல் அவர் சொன்ன விஷயம் தன் உயரம் தனக்கு தெரியும் என்று சொல்லி. அப்படித்தான் நானும் யோசிக்கிறேன். ஐநாண்ட அளவு எங்களுக்கு தெரியணும். முதல் ஐநாண்ட அளவு என்னன்னு சொன்னால், ஐநா அறிக்கையிடும். ஐநாடு அறிக்கைகள் எல்லாம் பெஸ்ட், நாங்கள் அதை மறுக்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் கூட்டத்தொடருக்கு முதல் கூட ஆகஸ்ட் 25, 26 தேதிகளில் ஒரு அறிக்கை ஐநாண்டா மனித உரிமை ஆணையாளர் அறிக்கை விட்டது. அந்த அறிக்கையில் அவர்கள் தங்களோட ஆதங்கங்களை கொட்டி தீர்த்திருந்துச்சுன்னா, குறிப்பாக அதாவது தங்களுடைய ஐநாண்ட மேற்பார்வையாளர்களுக்கான விசா கூட பெண்டிங்கில் நிற்குது. அவர்கள் உள்நேரத்துக்கு, அதாவது இந்த மேற்பார்வையாளர்கள் செல்றதுக்கான விசா கூட இலங்கை அரசாங்கம் பெண்டிங்கில் வச்சிருக்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அடுத்தது சர்வதேச ஒரு பொறிமுறை தேவை, அதாவது உலக நீதி பொறிமுறையில் இது வலுவிழந்த செயற்பொறிமுறை தான் இருக்குது, அது ஒரு ஆக்கத்திறன் இல்லை என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அடுத்தது குறிப்பாக ஐநாண்ட மனித ஆணையாளர் அறிக்கையில் இலங்கை ரோம் சட்டத்துக்கு சைன் வைக்கணும், ஏன்னா ரோம் சட்டத்துக்கு சைன் வைச்சாத்தான் பாதுகாப்பு சபைக்குள்ள கொண்டு போய் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்த முடியும் என்று சொல்லி, சர்வதேச நீதிமன்றத்துக்குள்ளால் நிறுத்த முடியும் என்ற அடிப்படையில் ரோம் சட்டத்தில் சைன் வைக்கணும் என்ற கோரிக்கையை ஐநாடு ஆணையாளர் வெளியிட்டிருந்தார். அப்படிதான் கிட்டத்தட்ட 6ஆம் தேதி அக்டோபர் 6 தீர்மானம் பெறுது. அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு ஐநாண்ட
வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு குழுண்டு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் சொல்லப்படுது கிட்டத்தட்ட காணாமலாக்கப்பட்ட இலங்கையில் நிறுவப்பட்டுள்ள காணாமலாக்கப்பட்ட அலுவலகம் கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்திருக்குது. ஆனால் அதில் இதுவரைக்கும் 23 வழக்கு தான் எடுக்கப்பட்டிருக்குது. 17,000 அங்கே 23 அங்கே. ஸோ முழுதாக செயலிழந்த ஒரு நிறுவனம் காணாமலாக்கப்பட்ட அலுவலகம். ஸோ அது கொஞ்சம் செயற்பட வேணும். அதுக்கு சர்வதேச பொறிமுறை தான் அதுக்கு வலுவானது என்ற ஒரு விஷயத்தை கூட அந்த அறிக்கை சொல்லுது. அப்போ ஐநாண்ட அறிக்கைகள் நாங்கள் இப்படி பார்க்கணும். ஐநாண்ட மனித உரிமைகள் அறிக்கைகள், ஐநாண்ட அறிக்கைகள் எல்லாமே பெஸ்ட். ஆனால் ஐநா அந்த அறிக்கையில் மட்டும்தான் விட முடியும். ஆனால் வேற தீர்மானங்கள் ஐநாடு தீர்மானங்கள் இல்லை. அது சர்வதேச நாடுகள தீர்மானம். இந்த சர்வதேச நாடுகள் என்ன செய்யும்னு சொன்னால் நாடுகளுக்கு நலன் இருக்கும். எந்த ஒரு நாட்டுக்குமே நலன் இருக்கும். அந்த நலனுக்குள்ளான் அந்த நாடு செயற்படும். அது அரசுகள்லாம் உறவு கொள்ளும். அரசுகள்லாம் தொடர்பு வச்சு கொள்ளும். அந்த அரசும் என்ற உறவுகளுக்குள்ள இந்த அரசுகள் என்ன செய்யுது, தங்க நலனுக்குள்ள இந்த அரசை வளர்ச்சி கொள்ளணும். இப்போ சமகாலத்தில் எங்களுக்கு அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வர தீர்மானங்களை கொண்டு வரது ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான கோப்பு நாடுகள்னு சொல்லிக்க, அந்த ஐக்கிய ராஜ்யம் என்ன செய்யணும்னு சொன்னால் தண்ட நலனுக்கு இலங்கை அரசாங்கத்தை வளைக்க முடியுமா? அப்போ இலங்கை அரசாங்கத்தை வளைக்கிறதுக்கு இப்போ முறிக்கவும் முடியாது. இப்போ எதிராக தீர்மானம்ன்றது முறிச்சு விடாது. முறிக்க யாரும் விரும்பலை. ஏன்னா இலங்கை தீவு தேவை. இன்றைக்கு இந்து சமுத்திர அரசியலில், இந்தோ பசிபிக் அரசியலில் இலங்கை தீவுண்ட அரசியல் முக்கியத்துவம் பிரதானமான ஒரு தூணாக இருக்குது. ஸோ அந்த இலங்கையை முறிச்சு விட்டால் அது எங்களுக்கு எந்த ரோமே இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் இதை என்னிடம் வளைக்கிறோம். வளைக்கிறதுக்கான முயற்சியை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஐக்கிய ராஜ்யம் செய்யுது. அப்போ வளைக்கிற முயற்சி செய்யப்படும் போது கொஞ்சம் ஒரு வெறுட்டுவோம். ஆனால் அதுக்காக இலங்கை அரசாங்கம் முறிஞ்சு போகிற அளவுக்கான ஒரு தீர்மானங்களை சர்வதேச நாடுகள் கொண்டு வராது. இதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் இதை ஐநா தீர்மானம் பண்ணுறதுக்கு அப்பால் இது சர்வதேச நாடுகளில் தீர்மானம். இப்போ சர்வதேச நாடுகளில் தீர்மானம் பண்ணுறதுக்கு சர்வதேச நாடு அந்த நலனுக்குள்ளே தான் தீர்மானிக்கணும். நாங்கள் இப்போ உள்ளக பொறிமுறைகளுக்கு கூட சர்வதேச நாடுகள் போடுகிற அந்த தீர்மானத்தை முன்வைத்து இலங்கையில் இந்த உள்ளக பொறிமுறைக்கான விசாரணைகளை செய்வதற்கு இலங்கை அரசு அனுமதிக்க மாட்டேங்குது. அப்போ அதை அந்த சர்வதேச நாடுகள் அல்லது ஐநா மன்றம் அதை கணக்கில் எடுத்துக்கணுமா இல்லையா? ஐநா மன்றம் கவனத்தில் எடுக்குது. ஐநா மன்றத்தின் அறிக்கையில வருது. அது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் அறிக்கையில் ஐநா மன்றம் அதை கவலையாக சொல்லி இருக்குது. இலங்கை கண்டிப்பாக ரோம் சட்டத்தில் சைன் வைக்கணும் என்ற கடந்த காலங்களில் அது என்ன செய்யல, உள்ளக பொறிமுறையை சரியாக பின்பற்றலை. அது எங்களுக்கு அது ஐநாட தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளலை. ஐநாண்ட தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளலை. அதனால அதை கொஞ்சம் கடுமையாக நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம். அதை வந்து சொல்லுது ஐநாட அறிக்கையில சொல்லினா. ஆனால் அதை தீர்மானம் கொண்டு வரதுல ஐநாவுக்கு சம்மந்தம் இல்லை. தீர்மானம் கொண்டு வர யாருன்னு சொன்னால் நாடுகள் தீர்மானம் கொண்டு வரைக்க இது ஐநாண்டு நான் பார்க்கறது எப்படின்னு சொன்னா, ஐநாண்டு சொன்னால் ஐநா என்னத்துக்குன்னு சொன்னா ஐநா பயனற்றது இல்லை. அதையும் சொல்றேன். ஐநா பயனற்றது இல்லை, பயன் இருக்குது. என்னத்துக்கு பயன் சொன்னால் நாங்கள் கெட்டுக்குதர் ஒரு கூடி கலந்துரையாடுறதுக்கு நாங்கள் அரசட்ட தரப்பு என்ற சூழலில் எங்களால் என்ன செய்ய முடியாது. எல்லா நாட்டுக்கும் போகிறதுக்கான ஒரு பெரிய சூழல்ன்றது எங்களுக்கு பெரிய கடினமான சூழல். ஆனால் ஐநா களம் அதுக்கான களத்தை எங்களுக்கு தருது. என்னது, அதாவது எல்லாரும் சந்திக்கிறதுக்கான களத்து, ராயந்திரிகளை அல்லது சர்வதேச சிவில் அமைப்புகள் சந்திக்கிறதுக்கு களத்தை கிடைக்குது. அந்த களத்தில் ஓலமிடணும். நான் ஐநா அப்படி தான் பார்க்கணும். சிலர் விமர்சிக்கலாம் ஐநா ஓலமுடுறதுக்கான களம்தான். ஐநா ஓலமுடுறதுக்கு களம்தான். அந்த ஓலமுடுறது தந்திரமாக கையாளணும். நாங்கள் பலஸ்தீனம் அதை சரியாக கையாண்டு இருக்குது. நாங்கள் சமகாலத்தில் பலஸ்தீனத்தின் ஐநா அரங்கில் ஐநாண்ட மனித உரிமை மட்டும் இல்லை, ஐநாட பொதுச்சபை அரங்குகள் சரி, ஐநாண்ட அரங்களை பார்த்தால் பலஸ்தீனம் அங்கே என்ன போய் சொல்லுதுன்னு சொன்னால் ஓலந்தான் எடுது. ஐநா பலஸ்தீனத்தின் ஆதரவாளர்கள் அங்கே போய் ஓலந்தான் அடினோம், அழியினோம், என்ன நாங்கள் வெளியே சொல்லினோம். அதுக்கான களம்தான் ஐநா களம். ஸோ எங்களை ஓலமிட்டு ராஜேந்திர ரீதியாகவோ ராஜதந்திரிகளுடன் ஒரு தந்திரோபாய ஊடாளர்கள் செய்யணும். சிவில் சமூகத்துடன் தந்திரவான ஊடாளர்கள் செய்யணும், சர்வதேச சிவில் சமூகங்களுடன். அப்படி இந்த சர்வதேச சிவில் சமூகங்கள் அல்லது சர்வதேச நாடுகள் ராஜேந்திரியுடன் ஒரு ஊடாட்டம் செய்து அவர்களுக்கு செய்தியை கொண்டு போகணும். அவர்கள் ஊடாக அந்த நாடுகளுக்கு ராஜேந்திரியோட செய்தியை கொண்டு போகிறதுக்கு கூடாக எங்களை தீர்மானத்தை பலப்படுத்தணும். அதுக்கான களம்தான் ஐநாண்ட மனித உரிமை களமோ ஏதோ நாங்கள் அதை சரியாக கையாளலையோன்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உள்ளக நீதி பொறிமுறை செயலற்றதை நாங்கள் நியாயப்படுத்தணும். நாங்கள் போய் சொல்லிடாது வரலாற்று ரீதியாக இப்படி தஞ்சது இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட நாங்கள் வரலாறு பெரிய எங்களுக்கு வரலாறு இருக்குது. பண்டா செல்லா ஒப்பந்தத்தில் நான் சொல்லலாம். பண்டா செல்லா இல்லை, 1919ஆம் ஆண்டு இலங்கை இப்போ எப்படி இங்கே அகில இலங்கை தேசிய காங்கிரஸ் ஒன்று இருக்குதோ அப்படி இலங்கைக்கான ஒரு தேசிய இயக்கம் இருக்குது. இலங்கை தேசிய இயக்கம்னு சொல்லி கிட்டத்தட்ட காங்கிரஸ் முதல்ல உருவாக்கப்பட 1919ஆம் ஆண்டு. அது உருவாக்கப்படைக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழர்களை அரவணைச்சு கொள்ளணும்னு சொல்லி ஒரு டீலுக்கு போயினோம். டீலுக்கு போய்க்கிட்டதுன்னா கொழும்பு
தொகுதியில் தமிழர் அடுத்த சட்டசபை அடுத்த சட்டமன்றத்தில் தமிழர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுற ஒரு டீலுக்கு போயினோம். ஆனால் 1921ஆம் ஆண்டு அந்த ஒரு சட்டமன்றம் வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னால் தமிழர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இந்த தலைவர்கள் கொடுக்கல. ஆனால் 1919ஆம் ஆண்டு தேசிய இயக்கத்தின் முதலாவது இளைஞர் தேசிய இயக்கத்தின் முதலாவது தலைவராக சொன்னால் தமிழால் சேர்போன் அருணாச்சலம் தான் தலைவராக இருக்கிறார். ஆனால் தலைவருக்கு தெரியாமல் செய்யிட்டோம், சிங்களவர்கள் சிங்கள பிரதிநிதித்துவத்தை அங்கே நியமிச்சிட்டோம். அதெல்லாம் என்ன நடக்குது, 1921ஆம் ஆண்டு நாங்கள் பிரிகிறோம், எங்களுடைய தேசிய இயக்கத்தில் உடைவு வேறு தமிழ் பிரதிநிதித்துவம் உடைக்குது. ஸோ நாங்கள் ஏமாற்றப்படுறது இன்றைக்கு இல்லை, உலக ரீதியாக 1919 ஏமாற்றப்படுறோம். சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் பண்டா செல்ல ஒப்பந்தம் நாங்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன், அதாவது சமஷ்டி கோரிய இளைஞர் தமிழ் தேசிய தலைவர் செல்வநாயகம் அவர்கள் பண்டா செல்வா ஒப்பந்தம்னு சொல்லி ஒரு மாவட்ட அபிவிருத்தி சபையை ஏற்றுக்கொண்டு மாவட்டத்துக்காவது எங்கள் தமிழ் மொழியை தாங்கோ, மாவட்டத்தில் அதிகாரத்தை தாங்கோன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு போன சூழலை கூட அது கூட என்ன செய்யப்படுது, பிக்குகள் போராட்டத்தை தொடர்ந்து கிழிச்சறிக்கப்படுது. ஸோ இது வரலாறு, நாங்கள் ஏமாற்றப்படுறோம், உலக ரீதியாக ஏமாற்றப்படுறது வரலாறு. ஸோ இந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு தீர்வில்லை. இதுதான் பிரச்சனை. இந்த நாங்கள் வரலாற்று ரீதியாக ஏமாற்றப்பட்டோம், வரலாற்று ரீதியாக அது வேண்டாம் என்றால் அவங்க சொல்லுவாங்க வரலாற்று அது செய்தது முதல் செய்தது என்ன பெற காலம்னு சொன்னால் பிறகு எஸ்டோலியாடி பண்டநாயக்க காலம் அதெல்லாம் இறந்து போட்டினோம். இப்போ புதுவாக்கல்லானே தான் சொல்ல முற்படுகிறோம். ஏன்னா இப்போ அவர்கள் தங்களை காட்டுற பிம்பமும் இப்போ நாயக்க அரசாங்கம் காட்டுது, நான் ஒரு முற்போக்கானவர்கள், நாங்கள் இனத்துவசமற்றவர்கள், நாங்கள் எல்லாருக்கும் உண்டானவர்கள் ஒரு பிம்பத்தை காட்ட, நாங்களும் புரட்சிகளை நாங்களும் போராட்டங்களுக்குள்ளால ஒரு வந்தவர்கள் என்று சொல்லி பெரிய பிம்பத்தை காட்ட யோசிக்குது. அப்போ அந்த உரையாடலுக்குள்ள வரைக்க புதியவர்களானே, புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கன்ற கேள்வி தான் வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சமகாலத்தை கையாள தெரியணும். நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவோ அல்லது கனடாவோ ஐக்கிய ராஜ்யமோ எங்களை சில முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு போர்க்குற்றம் என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி கொண்டு தடை விதிச்சிருக்குது, நாடுகளுக்கு பயணிக்கிறது தடை விதிச்சிருக்குது. ஸோ அவர்கள் தடை விதிச்சதுக்கு ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கிறாங்க, இந்த போர்க்குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று சான்றுகளை வச்சு கொண்டு தான் தடை விதிச்சிருக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கையின் ஈழத்தமிழ் அரசியல் தரப்பு அல்லது ஈழத்தமிழ் அரசியல் தரப்புக்கு ஒரு ப்ளஸ் இருக்குன்னு சொன்ன ஒரு விமர்சனமும் இருக்குது. அதில் அவர் தங்களை பெருசாக சொல்கிற கொண்டால் சட்டாம்பிகள் சட்ட வளவர்கள்லாம் எங்கள் அரசியல் செய்கிறது, ஈழத்தமிழ் அரசியல் செய்கிறது எல்லாமே ஜிஜி பொன்னம் போன காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சட்டாம்பிகள் அரசியல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த சட்டாம்பிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பொதுநல வழக்கை துறக்கணும். அதாவது ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு இராணுவ வீரர் தடை செய்யப்பட்டுக்கின்ற அந்த இராணுவ என்ன அடிப்படையில் தடை செய்யப்பட்டதோ அந்த சாட்சியில் வச்சுக்கொண்டு இங்கே கேஸை போடணும். கேஸை போட்டால் இலங்கை அரசாங்கம் கடைசி வரை அந்த இராணுவ வீரர்களுக்கு தண்டிக்காது, போர்க்குற்றத்துக்கு தண்டிக்காதுன்னு சொல்லும்போது நாங்கள் அதை சொல்லலாம். உங்களோட நியாயாதிக்கம் என்னது, இவர் போர்க்குற்றவாளி நீங்கள் நியாயாதிக்கம் செய்த ஒரு ஆளை இலங்கை உள்ள பொறிமுறை என்ன செய்யுது, இல்லை இவர் இலங்கை போர்க்குற்றம் செய்யலைன்னு சொல்லுது. அப்போ உங்களோட சர்வதேச அதாவது ஒரு ஐக்கிய ராஜ்யத்தின் சட்டத்துக்கும் இலங்கை சட்டத்துக்கும் முரண்படுது. நாங்கள் அதை மோத விட்டுறணும். அதை மோத விட்ட போதும் நாங்கள் சொல்ல முடியும், உங்களுக்கே சரி நீங்கள் தடை விதிச்சால இங்கே இல்லை அவர் பிள்ளை இல்லைன்னு சொல்லுதுன்னு சொன்னால் உங்களோட சட்டத்தை பிள்ளைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை மோத விட்டுட்டு தான் நாங்கள் உள்ள பொறிமுறையை இல்லைன்னு சொல்லணும் முடிய நாங்கள் விளையாட்டு பிடிச்சு கொண்டு நிற்கலாம் இருக்கக்கூடாது. அதான் தம்பி, இப்போ ஜெனீவாவில் நடந்த இந்த கடந்த 6ஆம் தேதி நடந்த நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சையின் நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற அர்ஜுனா அங்கே முன்னிறுத்தப்பட்டு அவர் பேசுகிறாரு. இப்போ இதை நம்முடைய ஜெனீவாவை கையாளுகிற செயல்பாட்டாளர்கள் இதை எப்படி அனுமதிச்சாங்க, இதை எப்படி அணுகுனாங்க? இது நினைக்கிறேன். இப்போ அதில் நாங்கள் இப்போ ஜெனீவா கையாளுறது ஒரு 2-3 பேராக இருந்தாலும் அவர்களோட நண்பர்கள் அணி அதோட ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் ஒரு ஆளை கையாளுறால் அவருக்கு தெரிஞ்ச நண்பர் இருந்தால் நண்பருடைய இவனை ஒரு கூப்பிடுவோம் என்ன என்று சொல்லிக்க அப்படியான ஒரு ஆளுடன் கொஞ்சம் ஒரு பிறந்த பரப்படைப்பெல்லாம் அந்த நிலைப்பாடு முக்கியம் இல்லையா, தெளிவு நடக்குது. அப்ப என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இப்ப சர்ச்சை தான், அதுல பெருஞ்சர்ச்சை, அதுல மாட்டிக்கிறதே இல்லை. என்ன பொறுத்தவரை அது இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருந்தாத ஒரு ஆள். ஆமா, அப்படி அடுத்த முரண்பாடுகளின் மூளைக்கும் சொல்லுக்குமே பொருந்தான்னு நான் யோசிப்பேன். அப்படிப்பட்ட செயற்பாடுலாம் அவற்றை செயற்பாடு இருக்கு. அவர் சொல்றது உண்டு, செய்யறது உண்டு, அப்புறம் மூளை ஒன்று சொல்லும். அப்படிலாம் அவர் நான் அவரை அரசியல்வாதியே பார்க்கல. இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோமாளித்தனமான அரசியல் இன்றைக்கு சர்வதேச அரசியல் என்பது அது இலங்கையிலையும் சில பிரதிபலிக்கிறது. அப்படி ஒரு பிம்பமாக தான் நான் ஆக்சுவலா இதை பார்க்கிறேன். எப்படி அவர்கள் வரவழைச்சார்கள் சொன்னா நான் எந்த பார்வையில் பார்க்கணும்னு சொன்னால் எங்கண்ட புலம்பெயர் சமூகத்திட்டையும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னால் சில கற்பனை உலகங்களில் வாழ்ற தன்மை ஒன்று இருக்குது. அந்த கற்பனை உலகத்தில் வாழும்போது என்ன யோசிக்கணும்னு சொன்னால் அர்ஜுனாண்ட அரசியல் தேவை. அதாவது அர்ஜுனா என்ன செய்கிறார், இருந்துட்டு விடுதலை புலிகளின் வீரகாவியத்தை பாடுறார். பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகள் வீர காவியத்தை யாரும் பாடையில மீன் தொடர்ச்சியாக பாடையில. அது ஏன் தொடர்ச்சியாக பாடையிலன்னு சொன்னால் அதால் என்ன நன்மை அதையும் நாங்கள் பார்க்கணும். தொடர்ச்சியாக போய் விடுதலை புலிகளின் வீரகாவியத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் பாடுறது மட்டும் போதுமா,
அதுக்கப்புறம் சேர்த்துறணும் ஒன்று தேவை. அடுத்தது நாங்கள் என்னத்தை செய்கிறோம், எங்களுக்கு என்ன தேவைன்ற தொடர்ச்சியான விடுதலை புலிகள் வீரத்தை மட்டும் பார்லிமெண்ட்ல பாடுறது தேவையற்றது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற சில பேருக்கு என்ன நடக்குன்னு சொன்னால் விடுதலை புலிகள் வீரத்தை பாடுறத ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பா. யார் அதை பற்றி பேசுகிறார்களோ அவங்க தான் சரியான ஆள். உதாரணத்துக்கு மதிப்புக்குரிய ஸ்ரீதரன் அவர்கள் பேசினா அவர் தான் வந்து சரியான ஆள். எங்களுக்கு என்ன அடுத்த செயலுக்கு தேவையில்லை, செயல்பாடு தேவையில்லை, என்ன செய்யறான்னு தேவையில்லை. எங்களுக்கு கடந்த வரலாற்றை பற்றி ஒரு பாட்டு பாடினா சரி. அப்ப அந்த அதை சரியா புரிஞ்சு வச்சுக்கொண்டு அர்ஜுனா நகர்த்துறதால சில அந்த கற்பனைக்கா வாழ்ற ஆட்களுக்கு அர்ஜுனா ஹீரோ தான். அந்த அர்ச்சனாவை ஹீரோவா பார்க்குற ஒரு நேசம் உள்ள ஒரு ஆள் தான் என்ன செய்திருக்கிறார், இந்த நகர்வுகளுக்கு கூடாக அர்ச்சனாவை உள்ளுக்கெடுத்து இது கொண்டு சூசைட். என்னை பொறுத்தவரை இந்த ஜெனிவாவை கையாளுறாக்கள் செய்த சூசைட் என்று சொன்னால் அவர் அந்த அர்ச்சனாவை யார் கூப்பிடினமோ அவர் என்ன செய்துட்டாருன்னு சொன்னால் ஜெனிவா அரங்கில் போயின்னு கொண்டு கேவலப்படுத்துறார். அது மட்டும் இல்லை, ஜெனிவா தேவையற்றன்னு சொல்றார். தேவையற்றுக்கு நீங்கள் ஏன் போனீங்க, அதான் எனக்கு தேவையற்றன்னு சொன்னா நீங்க தேவையற்று போனீங்க, அப்ப நீங்க ஃபன் பண்ண போயிருக்கிறீங்களா என்றதான் எங்களுக்கு கேள்வி. அவருடைய அந்த ஜெனிவாவில் பேசுனது இருக்குல்ல, அது ஒரு கோமாளித்தனமா படல, படுகோமாளித்தனம் என்ன சொன்னால் கிட்டத்தட்ட அவர் சொல்றார் கேண்டீன்ல இருந்து கதைக்கு நாம் சப் கமிட்டில போய் நானும் அதான் அது இன்றைக்கு இல்லை, அது முதலே சொல்லிட்டேன் எல்லாரும் சப் கமிட்டிலாம் கதைக்க முடியும். அது சப் கமிட்டில நானும் கதைக்க சொல்றேன். நானும் அது கெட்டுகதர்னு சொன்னா என்ன செய்யற, சப் கமிட்டில ஓடி இருந்து அங்க சிவில் சமூக அமைப்பு வரும், அவங்களோட கதைக்கும் போது தான் சிவில் சமூக அமைப்பு வெளியே சொல்ல முடியும், எங்களை பிரச்சனை சொல்ல முடியும். அந்த சிவில் சமூக அமைப்பு என்ன செய்யும், அந்த தங்களுடைய அரசாங்கத்துக்கு போய் ஒரு சின்ன அடுத்த கொடுக்கலாம், நாங்கள் அடுத்த நகரலாம். இப்படி பார்க்கலாமா, அர்ஜுனா வந்து அனுரகுமார திசநாயக்காவோட கையாளு ஒரு ராஜதந்திர ரீதியாக தமிழர்களை வீழ்த்துவதற்கு ஒரு தமிழனையே அரசு பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லலாமா? இல்ல அப்படி நாங்கள் அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறதில்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அவரை எப்படி முக்கியத்துவம் கொடுத்து நான் சில சந்தர்ப்பங்கள்ல கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியா கட்டுழுகிறேன். என் கட்டுரை நான் அவரை குறிப்பிட விரும்புகிறேன் சொன்னா நான் அவருக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லை. நாங்கள் தவறுதா தெரிவிச்சுட்டோம், அதான் உண்மை. யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதி மக்கள், சாவச்சேரி மக்கள் அவரை தவறுதலாக தெரிவு செய்து விட்டார்கள். என்ன காரணம், என்ன எதுக்காக அவர் தேர்வு செஞ்சாங்க? அதுல அவரோட தெரிவுக்கு பின்னால் இருந்த விஷயம் தேவையான ஒன்றுதான் என்று சொன்னால், உண்மையில நான் அதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், கிட்டத்தட்ட வைத்தியத்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை அந்த சமூகத்தில் நடந்தது. அந்த பிரச்சனையே சொன்னவர். ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு மாயை, தான் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறதுனால ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு மாயை இருக்குன்னு சொன்னா மருத்துவத்தை கடவுளா எங்கள் படிச்சாக்க கடவுளா பார்ப்போம். அதுல மருத்துவம் அதான் உயர், நாங்க உயர்வாவே பார்ப்போம். அவங்க என்ன குறை செய்தாலும் நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம். அதை ஓகே என்றால் என்ன சொல்றது, டாக்டரோட நாங்கள் கோவிச்சுட்டா டாக்டர் என்ன சொல்றாங்க, அப்ப அதில் நாங்கள் அதை ஹேஷுலா தாண்டி நான் எனக்கு அனுபவம் எல்லாம் இருக்குது. இப்போ எங்கள் பெரியாஸ்திரி அதாவது போன வைத்தியசாலைக்கு நான் போகணும்னு சொன்னால் டாக்டர் கிறுக்குவார். சம்டே நான் ஏதோ கொஞ்சம் படிச்சேன், இப்போ ஆன்லைன்ல எல்லாம் தேடி பார்க்கலாம். ஸோ அந்த கிரிக்கினதை வச்சுக்கொண்டு ஆன்லைனில் அவர் என்ன எனக்கு விரத்த வழிக்கான தேடுவோன்னு பார்த்தால் வந்து நர்ஸ் பேசுவா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மருத்துவ குறிப்பை நான் பார்க்கணும், யார் பார்க்கறது, அப்படி ஒரு மாயெல்லாம் இருக்குது. அதுகளை பற்றி இவர் கேள்விக்குட்படுத்தினார். இவர் அந்த மருத்துவம் சார்ந்த இந்த மாவியா விஷயத்தை கேள்விக்குட்படுத்தினவர். ஆனா இதை சாதாரண மனுஷன் நான் கேள்விக்குட்படுத்த மாட்டேன். எனக்கு மருத்துவம் சார்ந்த ஒரு உயர்வான எண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, அதை கேள்விக்குட்படுத்த மாட்டோம். ஆனா இவர் அதுக்குள்ளேயே இருந்ததால இவர் அந்த எல்லாம் உண்டுதான் என்றால இவர் அதை கேள்விக்குட்படுத்தின போது இவர் சார்ந்த ஒரு ஹீரோயிசம் மக்கள் வந்து அவர் கேள்விக்குட்படுத்துறாரு என்று சொல்லி அதை நம்பி வாக்களிச்சார்கள். ஆனா அதுக்கு பிறகு இவற்ற செயற்பாடு என்னென்றால், அதுக்கு ஓகே கேள்விக்குட்படுத்தினீங்க, உங்களை அதிகாரத்துக்கு அனுப்பிட்டோம், இப்ப தீர்வு என்ன கொடுத்தீங்க, இன்றைக்கு ஒரு தீர்வும் இல்லை சொல்றான். நினைக்கிறேன் 25 வழக்கு தனக்கு மேல தொடக்கப்படுத்த, ஏன் தொடக்கப்பட்டேன்னு சொன்னால் வெறும் மீதான அவதூறு வழக்குகள். இவர் என்ன அவதூறு படுத்திருக்கிறார், அவதூறு படுத்தி வழக்கு போட்டிருக்கான்னு சொன்னால் உன்னோட சாட்சியை தான் நீ சாட்சியை கொடுத்துருக்கணும். வெறுமனே வார்த்தை. ஆனால் சில விஷயங்கள் நம்பகமான விஷயம். கிட்டத்தட்ட என்ன சொல்றால், இப்போ அண்மையில் நடந்த ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது இந்த தெருக்கள் அசுத்தமாக இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட நான் ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஊருக்கு போன போது எனக்கு அது பிரதான வீதி, இப்போ நான் அதில் போகும்போது எனக்கு அந்த ரோட்டை பார்க்க இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட நான் அந்த எண்ணத்தை நினைச்சு கொண்டு அப்படியே போயிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமையால் ஒரு மாவட்ட கூட்டத்தில் அவர் உரையாடுறார். அவர் நான் எந்த ரோட்டை நினைச்சனோ அந்த ரோட்டு அளவை சொல்றார், இந்த ரோட்டில் அப்படி பிரச்சனை. அப்போ சாதாரண மக்கள் சில பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வரார். அதுக்கு தீர்வை கொடுக்குறாரு இல்லை என்றால் கோமாளித்தனம் அதுக்கு தீர்வை கொடுக்குறதுக்கான. அதே மாதிரி தம்பி, ஈழத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பொறுப்பாளர்களும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரி, யாருமே தமிழக அரசியலில் தலையிடுறது இல்லை. அது ஒரு கவனிப்பாளர்களாக இருப்பாங்கள ஒழிய தலையிடுறதில்லை. ஆனால் மருத்துவர் அர்ஜுனா என்ன செய்கிறாரு, அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து மிக மோசமாக வந்து விமர்சிச்சுட்டு விஜய் தான் தமிழீழ விடுதலைக்கான ஒரு புள்ளி
அவர் முதலமைச்சர் ஆனால் தான் நமக்கு ஒரு பெரிய விடிவு நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான முன்னுதாரணத்தை முன் வச்சு பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் அதை தாண்டி போன யோசிக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அனுமதி சொல்லிட்டார். அவர் வந்து அரசியல்வாதியாக இல்லை, அரசியல்வாதி என்றால் தான் ஓரளவுக்கு அரசியல் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும், எதிர்காலங்களில் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை பற்றி. ஏன்னா அரசியல் என்றது இப்போ கூடுகிற அடுத்த கட்டம் கூட அளிக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு நீண்ட காலையில் கிட்டத்தட்ட நாங்கள் அரசியல் தெரியும். அதாவது அமெரிக்கா 800 ஆண்டுக்கு முன்னாடி அரசியல் அமைப்பு தான் இன்றைக்கு அமெரிக்கா வல்லரசா வச்சிருக்குது. ஸோ அது தூர நோக்கிலக்கில் மையப்படுது அரசியல் செயற்பாடுன்றது. அப்போ இவருக்கு அந்த அரசியல் ஞானமும் அரசியல் சார்ந்த தெளிவான எண்ணங்கள் இல்லை. ஸோ ஆக்சிடென்ட் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் அரசியல் ஞான சூனியங்கிறீங்களா? அந்த அந்த வார்த்தைகளை இன்னும் பயன்படுத்தப்படலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல அவற்ற கதையில நாங்கள் இதை தட்டி காய்ச்சிட்டு போனோம். ஏதாவது இப்போ இன்றைக்கு வந்து சமூக வலைத்தளத்தில் அந்த 30 minutes 1 minute வீடியோஸை நாங்கள் நகைச்சுவையாக பார்த்து நாங்கள் ரோல் பண்ணி போட்டு போறார்கள், அல்லது நகைச்சுவையாக பார்த்து தட்டி போறார்கள். இவற்றை வீடியோ எப்படி பார்க்கப்படும்னு சொன்னால் இவற்றை சின்னங்களை யூடியூப்ல போடுறது அல்லது ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோஸ் பார்க்கப்படுது. ஏன் பார்க்கப்படுதுனால் நகைச்சுவை. எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனில் வாழ்ற மக்கள் இவற்றை வீடியோ பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்கு. நான் நினைக்கிறேன் வேண்மையில் ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஐநாவுக்கு. ஐநால நாங்கள் பாதிச்சு கொண்டிருக்கிறோம், ஐநா எங்களுக்கு சரியா பிள்ளையா, ஐநா எங்களுக்கு என்ன தீர்வை தரது இல்லை, ஏன்னா ஐநாக்குள்ள நாங்கள் சுருங்கி போயிருக்கோம் உள்ள தமிழ் அரசியல். அப்படி விவாதிச்சு கொண்டிருக்கிற இந்த களத்தில் அவர் ஜெனிவாவுக்கு போயிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று நாங்கள் சொல்றதுன்னு இருந்தால் அவர் போய் நின்று கொண்டு எங்க குளிருது, எங்க மதுபோதை கிடைக்கும்னு தேடுறாருன்னு சொல்றத அவர் தன் ஃபேஸ்புக் லைவ்ல போடுறான்னு சொன்னால் நாங்கள் இவர் எப்படி நாங்கள் அரசியல்வாதியா பார்க்கலாம். நாங்கள் இதை கடந்து போகணும். சில நகைச்சுவையாளர்களை கடந்து போறதான் பெட்டர். ஆனா இந்த நகைச்சுவையாளர் என்ன செய்யுது, தனக்கு குளிருது, அதுக்கு இப்ப மது அருந்தணும்னு நினைக்கிறேன், கிடைக்குதுன்னு தெரியல அப்படின்னு பதிவு போடுறாரு. பொறுப்பற்ற பதிவு. அப்ப இப்படிப்பட்டவர்களை என்ன இவர் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யும்? நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க கேட்டீங்களா, இவர் அனுராக் குமார் கண்ட செயலி ஒன்று இல்லை. ஆனா இவரை என்ன செய்யும்? அனுராக் குமார் போன்ற பயன்படுத்த யோசிப்பாரு. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் நன்மையில கூட இளைஞர் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், இவரை தான் எதிர்கட்சி தலைவர் ஆக்கணும்னு சொல்லி சொன்னார். அதான் இவரை பயன்படுத்த யோசிக்கணும். தென்னிலங்கை யோசிக்கணும்னு சொன்னால் இப்படி ஒரு கோமாளிய வச்சுக்கொண்டு தங்க அரசியலை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஈழத்தமிழகத்திற்கான அரசியலை பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல கருவி. என்ன கோமாளி தானே. இந்த கோமாளி கோமாளி என்ன பிரச்சனை? மக்கள் ஆதரவு செய்யப்பட்டது, மக்கள் 20,000 மக்கள் அவருக்கு வாக்களிச்ச போட்டு சொன்னா அவர் அதோட அதுக்கு ஒரு அதான சர்வதேச ஜனநாயகம், அந்த நீதி பொறிமுறை, அந்த அதுகளுக்குள்ள பார்த்தால் அதுதான் மக்கள் வாக்கு. அதான் அடுத்த 5 வருஷமும் அவர் நாங்க கோமாளின்னு சொன்னாலும் என்ன, அறிவியல் அரசியல் என்ன சொன்னாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி. அந்த மக்கள் பிரதிநிதி சொல்ல வச்சுக்கொண்டு அவர் என்னவும் செய்யலாம், அவர் வச்சுக்கொண்டு என்னவும் செய்யலாம் என்று சொல்லி சில பேர் முயற்சிக்க யோசிக்கணும். கரெக்ட் தோழர். இப்போ வந்து ஐநா தீர்மானங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜெனிவாவில் நடக்கிற எல்லா கூட்டத்தொடர்லையும் தீர்மானங்கள் வருது. ஆனால் இனப்படுகொலை என்கிற அந்த பதத்தை தவிர்த்தே எல்லா தீர்மானங்களும் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்விக்கான பதில் நான் இந்தியா தான் யோசிக்கிறேன். என்று சொன்னால் இந்த பதிலை இந்தியா தான் எங்களுக்கு தரணும். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் தான் தரவும் முடியும், இந்தியா தான் தரவும் வேணும். ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இனப்படுகொலை சார்ந்த விவகாரங்கள் என்றதை இப்ப எங்களுக்கு கதைக்க, இப்ப நாங்கள் ஒரு அரசட்ட அமைப்பு, அதாவது ஈழத்தமிழர்கள் அரசட்ட அமைப்பு. அப்ப எங்களுக்கு இப்ப ஐநான்றது யுனைடெட் நேஷன், அதாவது அரசுகளின் ஒரு கூட்டம் தான், அரசுகளின் கூட்டம் தான். அங்க அரசுகள்லாம் போய் என்ன செய்ய முடியும்? தங்கட நம்ம சொன்ன மாதிரி அரசுகள்லாம் தீர்மானங்கள் கொண்டுருது, அரசாங்கெல்லாம் தீர்மானத்தை கொண்டு வர முடியும். மேல இப்ப இந்த 2012 வர தீர்மானத்துல 13வது சீர்திருத்தம் என்பது நிலையா இருக்குது. இந்த 13வது சீர்திருத்தம் கொண்டு வந்ததுன்னு சொன்னால் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தினூடாக இந்தியா கொண்ட தீர்மானம். அப்ப இந்தியா கொண்ட தீர்மானம் ஒன்று தான் என்ன செய்யப்படுது இன்றைக்கு நிலையா இருக்குன்னு சொன்னால், எங்களை இனப்படுகொலை விவகாரத்தையும் கையாள வேண்டியது யாருன்னு சொன்னால் இந்தியா தான். ஏன்னா பிராந்திய அரசு. இந்த பிராந்தியத்துல இந்தியாவை தாண்டி போட்டு ஒருத்தர் வந்து இலங்கை விவகாரத்துல உரையாட போறது இல்லை. உரையாட வந்தாலும் இந்தியாவை அணுகி இந்தியாவோட ஒப்புதலுடன் தான் கையாளப்படும். இந்தியாவின் ஒப்புடன் கையாளுறதுக்காகத்தான் கிட்ட 2012 இன்றைக்கு வரைக்கும் 13வது திருத்தம்ன்றதை ஒரு அறிக்கையிலுமே, எந்த ஒரு அறிக்கையிலையும் 13வது திருத்தம் 13th அமெண்ட்மெண்ட் சொல் இல்லாமல் எந்த ஒரு அறிக்கையும் வராது. ஏன்னு சொன்னால் இந்தியாவை நாங்க அனுசரிச்சு போறோம், இந்தியா அதுக்குள்ள நிற்குமுண்டு. அப்ப இந்தியா தான் இந்த பிராந்தியத்தின் அரசு என்று சொல்ல போது எங்களுக்கு எதிரான இனப்படுகொலையும் இந்தியா கையாளணும். இந்தியா கையாண்டு இருக்குது. குறிப்பாக தமிழக அரசு, மறைந்த எழுதாமையாளர்கள் அவர்கள் ஏகமனதாக தமிழக சட்டசபை அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதாவது இலங்கை நடந்தது இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த தமிழக சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தை அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊடாக ஐநாவுக்கு கொண்டு போண்டிய பொறுப்பு
இந்தியாவுக்கு இருக்குது. ஆனால் இந்தியா செய்ய தவறுதுன்னு தோணுது. கிட்டத்தட்ட உண்மையில எனக்கு பயங்கர ஆதங்கம் என்னென்னு சொன்னால், பிஜேபி அரசாங்கம் சில தவறுகள் விடும்போது, அதாவது கடந்த கால இந்தியாண்ட சில வீழ்ச்சிகள் வரும்போது அவங்க சொல்கிற விஷயம், கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சியின் பிழை தான், காங்கிரஸ் ஆட்சி தான் சீனாவுடன் கொண்ட வெளியுறவு கொள்கை சம்திங் அதுகளால தான் எங்கள் இந்தியான் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி காங்கிரஸ் செயற்பாடுகள் மீது முழுமையாக கடந்த 50 ஆண்டு கால ஆட்சியின் காங்கிரஸ் விமர்சனம் மீது வைக்கிறவர்கள். ஆனால் அதே காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை இன்றைக்கும் விவியலும் பிடிச்சி வச்சுக்கேன் 13th Amendment. ஏன் எனக்கு அது கவலை இல்லை. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இலங்கை சிக்கல்ல நிலைப்பாடு இல்லை, ஒரே நிலைப்பாடு. சீனாண்ட foreign பாலிசியில காங்கிரஸ் எதாவது பிழைன்னு சொன்னால், இலங்கை foreign பாலிசியில மட்டும் காங்கிரஸ் எதாவது சரியா? நீங்க உங்களோட தீர்மானத்தை மாற்றணும். அது காங்கிரஸ் செய்தது பிழைதான், இதுல செய்தது பிழை. சோ நீங்க புதுசாக கொண்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடந்த காலங்கள் 2 வருடங்களுக்கு முன்னம் தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடப்பயணம் ஆரம்பிக்கும் போது இங்கே வந்திருந்த இந்தியாண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தார். அப்போ இந்தியாண்ட மத்திய அரசு உரையாடலையும் இந்த இனப்படுகொலை சொல்றால பயன்படுத்துறீங்க ரெடின்னு சொன்னால் அதை ஏன் வெளியால கொண்டு போறீங்க? இல்ல அப்ப நீங்க வெறுமனே அதை என்ன உங்கள்ட உள்நாட்டு அரசியலுக்காக பயன்படுத்துறீங்களா? அங்கண்ட இனப்படுகொலையை நீங்களும் ஒரு பக்கம் உங்களை இலங்கை அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் எங்களை கொலை செய்தது இனப்படுகொலைன்னு சொன்னால், எங்க இனப்படுகொலை வச்சு நீங்க அறுவடை செய்ய போறோம், நீங்களும் அப்ப இனப்படுகொலை ரத்தத்தை கழுவ யோசிக்கிறீங்களா, ரத்தத்தை பிறட்ட யோசிக்கிறீங்களா? எங்கட கேள்வியா இருக்குது. ஸோ உண்மையில இப்ப இனப்படுகொலை சார்ந்த ஒரு கேள்வி வரும்னா, நான் தமிழகம் இதற்காகணும். ஏன்னா தமிழகத்துக்கு வரும்போது தான் மத்திய அரசு சரி இந்த அரசுமே தமிழகத்துக்கு வரும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஈழத்தமிழ் அரசியலை தமிழக வாக்குக்காகத்தான் ஈழத்தமிழ் அரசியலை பலமா தூக்கி பிடிக்குது. தமிழகத்துக்கு வந்த எந்த ஒரு மத்திய அரசு அமைச்சர்களோ ஈழத்தமிழை பற்றி கலைக்காம போனது இல்லை. அது பிரதமராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அமைச்சருமே சரி, தமிழகத்துக்கு வந்து உரையாற்றணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் ஈழத்தமிழை பற்றி கதைப்பினாம். ஈழத்தமிழர்கள் சார்ந்து தமிழக மக்கள் இன்றைக்கு நேசிக்கிற விஷயத்த மத்திய அரசுக்கு தெரியுதுன்னு சொன்னால், அப்ப தமிழகம் என்ன செய்யணும்? அதை இல்லை நாங்கள் நேசிக்கிறோம் தான், இன்னும் ஆழமா நேசிக்கிறோம், அப்ப நீங்கள் கதைக்கிறதுக்கு அப்பால செயற்பாட்டுக்கு போகணும் என்ற அழுத்தங்களை தமிழக மக்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறோம். அதை கொடுக்கிற போதுதான் மத்திய அரசு என்ன செய்யும் இனப்படுகொலை என்ற விஷயத்தை கொண்டு வரும். நாங்கள் இன்றைக்கு தான் இனப்படுகொலை பற்றி உரையாடுறோம். 2015 பிறகுதான் கூடுதலாக எங்களோட ஈழத்தமிழ் அரசியல்ல இனப்படுகொலை பற்றி உரையாடல் 2010 தான் வந்து அது மக்கள்கிட்ட பெரிய அளவில் உரையாடப்பட்டது 2015 பிறகுதான். ஆனால் 1983 நடந்தப்பட்ட கருப்பு ஜூலை இன வன்முறையை இந்திய அரசளவில் மத்திய அரசின் காங்கிரஸ்ல ஆகஸ்ட் 16 நடந்த ஒரு விவாதத்தில் கிட்டத்தட்ட ஆளுந்தரப்பு அத்தனை பேருமே இலங்கை நடக்கிறது இனப்படுகொலை தீர்வு வேணும். ஒரு வகையில் அவையில் என்னதை சுட்டி காட்டணும்னு சொன்னால், பங்களாதேஷில் நடந்த இனப்படுகொலைக்கு பங்களாதேஷ் ஒரு தேசத்தை உருவாக்கினோம். இப்போ 1983 இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடக்குது, அதுக்கு ஒரு தீர்வை அன்றைய இந்தியா பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஏதோ ஒரு வகையில் கொடுக்கணும்னு சொல்லி ஆளுந்தரப்பு உரையாடினது. இனப்படுகொலை பார்த்து ஆகஸ்ட் 16 இந்தியாண்ட பாராளுமன்றத்தில் உரையாடப்பட்டிருக்குது இலங்கை நடக்குது இனப்படுகொலைன்னு சொல்லி. அப்போ 80ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 2025 40-50 வருஷம் 50 வருஷம் தாண்டுது. அப்போ 50 வருஷத்துக்கிட்ட வருதுன்னு சொன்னால், நீங்கள் எங்களை இனப்படுகொலை ஒரு பிராந்திய அரசு, நீங்கள் அண்ணா, நீங்கள் உங்களை பிக் பிரதர்னு சொல்கிறீங்க, அல்லது நீங்கள் உங்களை தொப்புள் கொடின்னு சொன்னால் ஒரு வகையில் நீங்கள் எங்களை தாயா, எங்களுக்கு நீங்கள் தாயா இருக்கிறீங்க. அம்மா பிள்ளை சாகுதுன்னு வருத்தப்பட்டா மட்டும் போதுமா? அந்த சாகிறதை தடுக்க வேண்டாமா? சாகிறதுக்கான ஒரு பரிகாரத்தை கொடுக்க வேண்டாமா? அப்போ அது செய்ய வேண்டியது யார்? இப்போ நாங்கள் லட்சங்கள் இருக்கிறாங்க, நாங்கள் அழுதால் தாண்டி போகலாம். இது கோடிகளில் எங்கள்கிட்ட மேலே தமிழகம் எங்களுக்கு கோடிகளில் இருக்குது. ஸோ இந்த கோடி திரளணும், இந்த கோடியும் எங்களுக்கு திரளணும். ஏன்னா நாங்கள் உங்களோட உறவு, நாங்கள் பேசுகிறது ஒரே மொழி, நாங்கள் ஒரே பண்பாட்டு தொடர்ச்சியாக இருக்கிறோம். எங்களை நீங்கள் அம்மா எங்களை நீங்கள் தொப்புள் கொடின்னு சொல்லுங்க, நீங்கள் எங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க. அப்போ எங்களுக்காக திரளணும். நீங்கள் திரண்டாட்டான் இனப்படுகொலை சார்ந்து நீங்கள் உரையாடுறதுக்கு அப்பால அதை செயற்பாட்டு வடிவத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது தான் இந்த தமிழகம் திரண்டு மத்திக்கு கொடுக்குற அழுத்தம் தான் என்ன செய்யும் என்றால், மத்தி அதை ஐநாக கொண்டு போகக்கூடிய சூழலை உருவாக்கும் நம்புகிறேன். ஐநாவில் வந்து இந்த கடந்த ஜெனீவா 6ஆம் தேதி ஜெனீவா இதில் வந்து சர்வதேச விசாரணை குறித்து பேசப்பட்டிருக்கு. அதாவது நீதி விசாரணை குறித்து. இந்த அறிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதாவது ஐசிசி இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் நீங்கள் பரிந்துரை செய்ய மாட்டேங்கிறீங்க? இந்த விசாரணை குறித்த அறிக்கையை ஏன் அங்கே வந்து நம்ம சமர்ப்பிக்காமல் இருக்கிறோம்? நீங்கள் பரிந்துரைக்கின்ற, அதாவது இந்த ஐநா ஜெனீவாவினுடைய அறிக்கை ஐசிசிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கா? இல்லை, அதுக்கு அந்த கட்டத்துக்கு போகாது. ஏன்னு சொன்னால், ஐநாண்ட மனித உரிமை பேரவையை பொறுத்தவரை வெறும் அறிக்கையிடல்
கழகம். அது வந்து அரைக்கிற கழகம் தான். அதுக்கு எந்த வகையிலும் செயற்பாட்டு பொறிமுறை இல்லை. வெறுமனவே காலத்துக்கு காலம் அதை அரைக்கிறது தான். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னம் போட்ட அறிக்கையை தான் இப்போ திருப்பி இன்னும் 2 வருஷம் நீடிச்சிருக்கிறேன். ஸோ அது உலகத்துக்கும் நான் நினைக்க அந்த இந்த 2 வருஷத்துக்கு முன்னம் 2 வருஷம் என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு மதிப்பீடு செய்யணும் தானே. அந்த மதிப்பீட்டிலேயே சொல்லினோம், அதாவது தங்களுடைய நிபுணர் குழுக்களை உள்நுழை அந்த விசாரணைக்கான, அதாவது இது இப்போ இருக்கிற தரவு திரட்டுவோம். இப்போ கடந்த இனப்புறம் நடந்து கிட்டத்தட்ட 2009 இந்த இனப்புறம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுன்னு சொன்னால் 15 வருஷத்துல எத்தனையோ ஆவணங்கள் அழிஞ்சிடும். ஸோ அதை பாதுகாப்போம். அது பாதுகாப்புறதுக்கான ஒரு திரட்டத்தான் இப்போதைக்கு இந்த மனித ஆணையாளர் ஆணையகம் செய்திருக்குது. ஸோ அதுக்கான தகவல் திரட்டுன்னு சொல்லணும். அங்கே போய் விசாரணைக்கு போகணும். அங்கே விசாரணைக்கு போகிற எங்கள் நிபுணர்களுக்கு கூட என்ன செய்யலை, இலங்கை அரசாங்கம் விசா தரது இல்லை என்று சொல்லி ஆணையாளர் தன் அறிக்கையில் கவலைப்பட்டிருக்கிறார். அந்த கவலையோட தான் இருக்க முடியும். அதுக்கு அங்கால செயற்பாட்டு பொறிமுறைக்கு போகாது. ஏன்னா செயற்பாட்டு பொறிமுறை செய்ய வேண்டியது அரசுகள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நினைக்கிறேன் 2015 முன்னம் ஒன்று செய்தது என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பிரித்தானியா ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகையை நீக்கினது. அப்படி அரசுகள் அழுத்தம் கொடுக்க முடியும். ஐநாவுக்கு எந்த பொறிமுறையும் அழுத்தம் கொடுக்கறதுக்கு. ஸோ அப்படி அரசுகள் அழுத்தம் கொடுக்கும் போது தான் என்ன செய்யும்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் கொஞ்சம் ரங்கப்பாக கிட்டத்தட்ட 2012 பிறகு அப்படிதான் 2012 பிறகும் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத போது என்ன செய்யுன்னு சொன்னால், பிரித்தானியா ஜிஎஸ்டி பிளஸ் வரிச்சலுகை ரத்து செய்த பிறகு 2015 வந்த ரணில் மைத்திரி தேசிய அரசாங்கம் என்ன செய்யுன்னா, ஓகே நாங்கள் உங்களுடைய இதோட இணங்கி போகிறோம், சேர்ந்து செய்யப்படுவோம், உங்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி கொண்டு வந்த பிறகு என்ன செய்ய திருப்பி ஜிஎஸ்டி பிளஸ் வரிகளாம் கிடைக்கப்படுது. ஸோ அதுக்கு பிறகு 2 பேரும் கோஆர்டினேஷன் பண்ணி தான் கிட்டத்தட்ட 2015-19 ஓம்பி அலுவலகம் வந்தது சரி சம்திங், அதாவது தீர்வு வரையில அதுக்கான சில நாடகங்களா போட்டுச்சினாம். 2015-19 வரைக்கும் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குறோம் ஒரு பெரிய நாடகம் போட்டுச்சினாம். அதுல எங்க தமிழ் அதுல எங்களையும் பலவீனம் இருக்கு. நாங்க தமிழ் தரப்பு எனக்கு கொடுத்துட்டோம். அதுக்கு நாங்க தமிழ் தரப்பு வந்து நாடகத்துக்கு இணங்கி போனோம். இணங்கி போனாலும் சர்வதேசம் தமிழ் தரப்புக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட நானே அதை ஏற்றுக்கொள்ளும் போது 3ஆம் தரப்புக்கு என்ன வழி புரியுது. அப்ப அந்த 3ஆம் தரப்பு நீங்களே இணங்கி போறீங்களான்னு அதை அவங்களை ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க. பிறகு அந்த நாடகம் 2019 நாடகம் முடிஞ்ச பிறகு எங்க தமிழ் தரப்பு அழுதிச்சது, ஐயோ இதயத்தால் செய்த ஒப்பந்தம், அதாவது எங்கட வரலாறு கடிதத்தால் எழுதப்பட்ட ஒப்பந்தங்களை கிழிச்சறியப்பட்ட காலத்தில் நாங்கள் 2015 இதயத்தால் ஒப்பந்தம் செய்தோம்னா சொன்ன வரங்க அப்போதைய தமிழ் தரப்புன்ற தலைவர் ராசமந்தன். ஸோ 2019 சொன்னார், நாங்கள் இதயத்தால் செய்த ஒப்பந்தங்கள் முறிஞ்சு விட்டது, இதயம் உடைஞ்சிட்டுட்டார். அப்போ அப்படி ஒரு எங்களை தமிழ் தரப்பில் இருக்கிற பலவீனங்களும் தான் நம்மள இந்த சர்க்கிள்கள் ஐநா நாங்கள் முழுமையாக ஐநால சொல்லி போகல. ஏதாவது 3ஆம் தரப்பு நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு தான். நாங்கள் அதுக்கான சரியான வழிமுறையை கையாளணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ இந்திய தரப்புக்கு, இந்திய அரசுக்கு ஈழத்தமிழர்கள் மீது ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த சிங்கள தமிழ் தரப்புகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால், சிங்கள தரப்பு வந்து அது அரசு தரப்பு, அது அனுரகுமார திசாநாயகா இருந்தால் அவர்கிட்ட பேசுவாங்க. நாளைக்கு இன்னொரு ரணில் விக்ரமசிங்கே வெற்றி அடைச்சு வந்தால் ரணில்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் தமிழ் தரப்பு அப்படின்னு யாரை அழைத்து அவங்க பேசுறது? இந்த 16 ஆண்டு கால அதாவது இறுதி யுத்தத்துக்கு பிறகு இந்த 16 ஆண்டு காலத்தில் தமிழ் தரப்பு அப்படின்னு ஒன்று உருவாகலையே, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது கிட்டத்தட்ட நாங்களும் தாயத்தில் இருக்கும்போது, தாயத்தில் சில செயற்பாடாக இணைஞ்சு செய்யப்படும் போது அடிக்கடி உரையாடப்படுற விஷயம், உரையாடிக்கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பெரிய இடைவெளியாக கிட்டத்தட்ட நாங்கள் 2010 என்றால் இப்போ நாங்கள் வழியாக ஒரு கட்சிக்கு ஆதரிக்கிறோம். அதில் ஒரு கட்சியை பெரும்பான்மையாக கொடுத்து இருக்கிறோம். அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் ஏன் அந்த கட்சி ஆதரிக்கிறோம் என்றால் அந்த கட்சி யாரால காட்டப்பட்டது, அதாவது நீங்க சொல்றது வந்து தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அல்லது அவரால் கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சொல்றீங்க. அதை நாங்கள் பெரும்பான்மையாக ஆதரிச்சு கொண்டு வரோம். கூட்டமைப்பு உடைஞ்சு போட்டது, கூட்டமைப்பு சின்னமா கூட்டமைப்புக்கு அவர் கொடுத்த தமிழ் கட்சி வீட்டு சின்னத்தை நாங்கள் ஆதரிச்சு கொண்டு வரோம், பெரும்பான்மையாக ஆதரிச்சு கொண்டு வரோம். ஆனா தமிழ் கட்சிக்குள்ள சின்னத்துக்குள்ள இருக்கிறார்கள் அவையால் என்ன செய்யணும், அதை தங்களுக்கு வாய்ப்பா யோசிக்கொள்ளணும், சுமந்திரன் போன்றவர்கள் அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பா பயன்படுத்திக் கொள்ளணும் சொல்லி மக்கள் என்ன செய்தாலும் அந்த வீட்டுக்கு போடுவினாம். அப்ப நான் இந்த செயற்பாடை பார்க்க போறது இல்லை. ஏன்னா நாங்கள் செயற்பாடை பார்க்கல, நாங்கள் யார் காட்டின அவர் காட்டைக்கு அவர் இருந்தார், அவர் இருக்கவே ஒழுங்கா தான் இருப்பினோம். இன்னைக்கு அவர் இல்லை. இப்போ நாங்கள் அதை யோசிக்கணும், மக்களும் கொஞ்சம் அதை யோசிக்கணும். அது அடுத்தது யார் எதிரணின்றதான் பிரச்சனை. இப்போ எதிரணியும் என்ன செய்யலை, மக்களை சரியா போக தவறினாம், கதைக்கினாம். அவர்கள் தங்களை செயற்பாடு சார்ந்து தாங்கள் இப்படி செய்யும் அப்படி செய்யணும். ஆனால் அவர்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் செயற்பாட்டுக்கு போய்க்க பொதுவான இல்லை. ஓகே, அப்போ சிவில் சமூகமாக என்ன செய்யப்படுவோம் அப்படின்னு யோசிப்போம். இது நாங்கள் 2015 பிறகு ஒரு சிவில் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நான் கேட்குறேன் உங்களை, பொத்துவிலிருந்து பொலிகண்டி நடந்த காலகட்டத்தில்
நீங்க இப்ப சொல்ல வர்றது மாதிரி ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு உருவாகி அதிலிருந்து ஒரு தமிழ் தரப்பு ஒரு சிவில் சமூகத்திலிருந்து ஒரு தமிழ் தரப்பு தலைவர் உருவாயிடுவாரு, ஒரு அடுத்த தலைமுறை பிள்ளை ஒருத்தர் வந்து எழுந்து வந்துருவாரு அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். இது பல சந்தர்ப்பம். இது நீங்க சொல்ற பொத்து விதக்கம் வேண்டி ஒன்று அதுக்கு முன்னம் தமிழ் மக்கள் பேரவை எங்களுக்கு பெரிய ஒரு இது. தமிழ் மக்கள் பேரவை இந்தியா கொடுத்த ஒரு ஸ்பேஸ் தான் எங்களுக்கு P2P ஜோதிலிங்கம் எல்லாம் சேர்ந்து சிவில் சமூகங்கள்லாம் சேர்ந்து அரசியல் கட்சியில் ஒரு பங்காளிகளை வச்சுக்கொண்டு ஒரு கட்டமைப்பை எழுக தமிழ்கள் சொல்லி கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல 2 எழுக தமிழும் மட்டக்களப்பில் ஒரு தமிழ்னு சொல்லி இந்த மக்களை திரட்டிய பெரிய ஒரு பேரணிகளை செய்தவங்க. ஸோ அப்படி ஒன்று வரும்போது நாங்கள் ஓகே எங்களுக்கு ஒரு பொது கட்டமைப்பு வந்துட்டுது. ஆனா என்ன செய்தோம், இந்த கட்சியும் சிவில் சமூகம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றோன்ற ஒரு வரைக்கும் கட்சி எங்கிட்ட இருக்கிற கட்சியெல்லாம் உங்களை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அவள் தீரத்தில் இருக்கிறோம். எங்கிட்ட உங்களை ஒரு விடுதலைக்காக போராடுற தேசிய இனத்துக்குரிய பண்புல எங்களை கட்சிகள் இருக்கல. எங்கள் கட்சியில் எப்படி இருக்குன்னு சொன்னால் அரசியல் அதிகார போட்டி, கட்சி அரசியல், அந்த ஒரு இயல்புக்குள்ளதான் எங்கிட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறதால அந்த ஆனால் தவிர்க்கிறாங்கன்னு சொன்னோம். நாங்களும் ஜனநாயக அரசியலுக்குள்ள தேர்தலை சந்திக்கணும் இருக்கிறதால அந்த கட்சியும் தேவைப்படுது. அந்த கட்சி என்ன செய்யுது, அந்த தேர்தல் அரசியல் மட்டும் போட்டிடுறதால எங்களுக்கும் அதுக்கான ஒரு சிவில் சமூகத்துக்கும் அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு சமரசத்தை ஏற்படுத்துறது பெரிய இழுபறி இருக்கு. அதாவது 2015 எலெக்ஷன் நடந்துன்னு சொன்னால் 2015 19 வரைக்கும் ஒரு 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் சமரசமா இருப்போம். அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க கட்சி என்ன செய்யும், தண்டை குளறுபடியாக காட்ட துவங்கினா இந்த பொது கட்டமைப்பு உடையிறப்பாடாக இருக்கு. அப்படிதான் எழுக தமிழ் பெரிய பேரணியை செய்த மக்கள் பேரவை உடைஞ்சுது. அப்புறம் P2P அது வருமனவே சிவில் சமூகங்கள்னு சொல்லி உருவாச்சுது. அது அந்த P2P என்ற பேரணியோடய அது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பெரிய பேரணி, அது மேலே பெரிய ஒரு மக்களோட பெரிய எழுச்சி உருவாக்கினது, அது அப்படியே முடிஞ்சுது. பிறகு 2024 அது நாங்கள் பெரிய கனவுடன் அதில் நானும் ஒரு பங்காளியாக இருந்த எனக்கு அதனால் உணர்வுகள் இருக்குது. பெரிய கனவுடன் நாங்கள் என்றால் ஒரு பொது வேட்பாளர் முன்னிறுத்தினோம். ஸோ பொது வேட்பாளர் முன்னிறுத்தும் போது ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கினோம். சிவில் சமூகங்கள் அரசியல் கட்சி இல்லாமல் ஒரு பலமான ஒரு சிவில் சமூக கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி அது கட்சியில் சேர்த்து உருவாக்கினோம். பொதுவ ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அங்கே எங்களை கட்சிகளுக்கு நலன் இல்லை, அதனால் அது பிரச்சனை இல்லாமல் அளவுக்கு நகர்ந்து போல இருந்தது. அது குறுகின காலத்தில் செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தல் வருது, நவம்பர் மாதம் பொது தேர்தல் வருது. பொது தேர்தல்ன்றது என்ன, முழுதாக எங்கள்ட தமிழ் கட்சியிலும் நேரடியாக போட்டியில் போகிறோம்னா அங்கே வரைக்கும் தான் அந்த கட்சிகளுக்குள்ள போட்டி வந்து என்ன செய்யுது, அந்த பொதுக்கட்டமைப்பையே சேர்த்து விட்டது. நாங்கள் பொதுக்கட்டமைப்பு உருவாக்கும் போது நாங்கள் என்ன பிளான் பண்ணணும்னு சொன்னால் எங்களோட நெஞ்ச பொதுக்கட்டமைப்பு எங்களோட நெஞ்ச கட்சிகளுக்கு ஆதிக்கத்தான் போகணும். அந்த கட்சிகளின் முதுமை அல்லது கட்சிகளில் கடந்த தோற்றவர்கள் தேவையில்லை. அந்த கட்சிகள் புது ரத்தம் பாய்ச்சப்படணும். புதியவர்கள் அந்த கட்சியிலே இளையவர்கள் நல்ல செயற்பாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும்னு வச்சுக்கணும் அந்த பொதுக்கட்டமைப்பு பிளான் இருந்தது. ஆனால் அந்த பொதுக்கட்டமைப்பு கிடைச்ச கட்சி என்ன யோசிச்சுன்னு சொன்னால், நாங்கள் பொது வேட்பாளருக்கு பின்னால் நிற்கும் போது இந்த சிவில் சமூகங்களை சப்போர்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் அடுத்த முறை எலெக்ஷன் கேட்கும்போது நாங்கள் வேண்டிய பலத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் அவையில் இருந்தது. இப்போ நாங்கள் புது தேர்தல் வரும்போது நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது அவை என்ன செஞ்சோம்னு சொன்னால், இல்லை நாங்கள் உங்களை சொல்ல கேட்கலாது, நீங்கள் எங்கன்னு சொல்ல கேளுங்கோ. அதாவது நாங்களாம் நிற்போம், நாங்களாம் ஆக்களை பொறுத்தோம். அங்கே கட்சிகள் தங்களோட அரசியல் முன்னப்படுத்தி போட்டி வரும்போது என்ன செய்யுது, பொதுக்கட்டமைப்பு உடையுது. ஸோ பொதுக்கட்டமைப்பு உடைஞ்சு போச்சு. அப்போ எங்களுக்கு உருவார எல்லா பொது அமைப்புகளுமே இதோட வகையில் என்ன செய்யுது, இந்த கட்சி நலன்ற போட்டியால் உடைஞ்சு போகிறதால. நான் உங்களை போன்ற படித்த ஈழத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவுசார் சமூகம் இருக்குல்ல, இந்த கட்சிகளை தேர்தல் களத்தில் இருக்கிற கட்சிகளை தாண்டி ஒரு அறிவுசார் சமூகம் கூடி ஒரு பொது தரப்பை, தமிழர் தரப்பு இதுதான் அப்படின்னு ஒன்று ஏன் உருவாக்க இதில் இருக்கிற பிரச்சனை என்றால், நாங்கள் தனியே அப்படின்னு முழுமையாக தேர்தல் அரசியல் முழுமையாக நாங்கள் விட்டுறோம். தேர்தலை முழுமையாக விட்டுட்டு நாங்கள் வெறுமனவே ஒரு போராட்ட அரசியலுக்குள்ள இருக்கும் போது அது சாத்தியம். ஆனால் எங்களுக்கு அப்படி இப்போ இன்றைக்கு அந்த போராட்ட அரசியல் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஜனநாயக அரசியலுக்குள்ளால எங்களை தீர்வை பெற முடியும் ஒரு போட்டி கொண்டு இருக்கிறோம். அதே ஒரு பக்கமாக தான் வச்சிருக்கணும். இப்போ நான் ஜனநாயக என்ன சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இப்போ மாசிலன் கதைக்கிறத கேட்பீங்களோ, இல்லாட்டி அர்ஜுனா காட்சியை கேட்டீங்களோ, மாசனும் ஒரு அரங்கில் போய் கதைக்கிறேன், அடுத்த மாசன் இன்னொரு இடத்துல இதைத்தான் சர்வதேசம் யோசிக்கும். நாளைக்கு இந்தியா வந்து தலையீட்டுல ஓகே நாங்கள் சிங்கள அரசு தமிழ் மக்களோட கலைக்க போறோம்னு சொன்னால், அங்க எப்படி சிங்கள அரசு ஒரு பிள்ளைங்களோட கலைக்குதோ அப்படி இங்கேயும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தரப்பு தான் கதைக்க போக வரைக்கிடும். அப்போ நாங்கள் பொது அமைப்பாக இருக்கிறோம், எங்கிட்ட வாங்கும், நாங்கள் மக்கள் என்னென்னு சொல்ல முடியும், நாங்கள் மக்கள் பிரின்றதை என்னென்று உறுதிப்படுத்துகிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எங்களுக்கு கட்சி தவிர்க்கலாம் இந்த சூழல்ல நாங்கள் முழுமையான ஒரு போராட்ட அரசியலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அங்கே கட்சி தேவையில்லை. ஏன்னா அது ஒரு வேற ஒரு உலகம். ஆனால் இந்த அரசியல் இப்போ நாங்கள் ஜனநாயக வழிக்குள்ள தான் போகிறோம்னு சொன்னால், ஜனநாயக வழியில் இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு ஜனநாயக அரசியலை பிரதித்துவ அரசியல் தான். பிரதித்துவ அரசியல் எப்படி தெரியப்படுதுன்னா, தேர்தல் ஊடாக மட்டும்தான் இந்த பிரதித்துவ அரசியல் பிம்பம் வெளியில் வருது. அப்போ நாங்கள் ஒரு புதிய அரசியலுக்குள்ளே போகணும், அந்த புதிய அரசியலை உலகம் ஏற்றுக்கொள்ளணும்.
இப்ப நான் என்னுடைய கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி. எனக்கு அரசு தரப்பு நம்ம கிடையாது, தமிழர்கள் அரசு தரப்பு கிடையாது. இப்ப நம்ம ஒரு தமிழ் தரப்பை உருவாக்கவே முடியாதா? அப்புறம் அப்படி உருவாக்கவே முடியல அப்படின்னு சொன்னா எப்படி பக்கத்துல இருக்க இந்தியாவை தங்களுடைய உரிமை மீட்புக்காக, தங்களுடைய விடுதலைக்காக எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும்? எனக்கு இந்த ஆதங்க உண்மையில நீங்க கேட்குற இந்த கேள்வியே கிட்டத்தட்ட நான் ஒரு 5 வருஷம் கூட நினைக்கிறேன், 5-6 வருஷத்துக்கு மேல. தமிழகத்துல இருந்து ஒரு செயற்பாட்டாளர் இலங்கைக்கு வந்த போதும் எங்களை கேட்ட விஷயம் அதுதான். நாங்கள் ஒரு சந்திக்கும் போது கவிஞர் அவர் எங்களை கேட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், ஓகே 2009க்கு முன்னாம் தமிழகத்திலேருந்து ஒரு செய்தி தான் பெறும் எங்களுக்கு, இலங்கையிலிருந்து ஈழத்திலேருந்து எங்கள் தமிழகத்துக்கு ஒரு செய்தி தான் பெறும். அந்த ஒரு செய்திக்கு பின்னால் நாங்கள் அணிதிரண்டோம். ஏன்னா அது நம்பிக்கை, அந்த ஒரு செய்தி தான் பெறும். அந்த நம்பகமான செய்தி பெறும்போது நாங்கள் தமிழக மக்கள் என்ன ஈழத்தமிழர்களாக கஷ்டப்படினா ஈழத்தமிழக நாங்கள் நிற்கணும்னு சொல்லி நாங்கள் அவற்றை குரலுக்கு பின்னால் போனோம். நாங்கள் உங்களுக்கான ஆதரவுகளை தந்தோம். 2009க்கு பிறகு விக்னேஸ்வரன் ஒன்று சொல்லுவார், சம்பந்தன் ஒன்று சொல்லுவார், பத்தாக்குறை கேந்திரகுமார் இன்னொன்று சொல்லுவார். 3 செய்தியாக வரும்போது, அதாவது 3 செய்தியுமே முரணான செய்தி, இன்னும் நிறைய இருக்கு. இப்ப கூட்டிட்டு செல்வம் அடைக்கலன்னா இப்ப கூட்டிட்டு அவ சொன்ன டைம் இந்த 3 தான் பிரதானமா இருந்தது. 3 பிரதானமே 3 முரணான கருத்து, ஒன்று கொண்டு சமமான கருத்தும் இல்ல. 3 முரணான கருத்து, அதாவது இவ சரின்னு சொல்றது இவர் பிளைன்னு சொல்றார். மற்ற இன்னொன்று சொல்றீங்க 3 முரணான கருத்தும் பெறும்போது நாங்கள் எதுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரல்றது, தமிழக எதுக்கு அணிதிரல்றது? அப்போ நீங்கள் ஒரு செய்தியாக சொல்லும்போது எங்களுக்கு அணிதிரள வேண்டியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 3 சொல்லும்போது போக்கில் கயந்திரகுமார் ஓகே நான் கஷ்டப்படுறோம்னு சொன்னாண்டா சம்மந்தம் சொல்லுவா, இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம்னு சொன்னால் சம்மந்தம் சொல்கிறேன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி அப்புறம் நான் அணிதிரள்வான்னு சொல்லி தமிழக மக்களும் உங்களை ஈழத்தமிழ் சந்தோஷமா இருக்கணும். இது சில பேர் இங்கே தமிழகத்தில் இருக்கிற சில கட்சிகள் தங்களோட நலனுக்காக சொல்லிட்டு போயினோம். லைக் இப்போ சீமான் என்ன சொல்றது எங்கட அதங்க தான் சொல்றார். ஆனால் என்ன நடக்குது, இப்போ எங்கட கட்சிகளுக்குள்ள இருக்கிற முரண்பாட்டு தன்மையால என்ன நடக்குது, சீமான நன்மை அதங்க தண்டை நன்மைக்கு சொல்லிட்டு போறாருன்ற ஒரு எண்ணம் இங்கே வருது, தமிழகத்துக்குள்ள வருது. அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் ஒண்டா கொண்டு வாங்கணும் அன்றைக்கு சொல்லினோம், நாங்களும் அதுக்கான முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் அந்த ஒண்டா சொல்றது இந்த ஜனநாயக அரசியல் களத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் கட்சிகள் நலன் ஒரு முரணான போட்டியா இருக்கிறதாலாம் பெரிய பிரச்சனை எனக்கு உண்டு. இப்ப இருக்கிற அந்த வயசு போன கட்சி நிலம் ஊறி போயிருக்கிற முழு அரசியலையும் இல்லாமல் போகணும். ஒரே ஏதோ ஒரு அனர்த்தம் எல்லாருமே இல்லாமல் போகணும். ஒரு புது ரத்தம் பாஜி புது ரத்தம் என்ன செய்யணும், ஒரு தேசிய உணர்வுடன், தமிழ் தேசிய கட்சி நலன் இல்லை, கட்சி அங்கே பாகுபாடு இல்லை. எந்த இலக்கு தமிழ் தேசியத்தின் விடுதலை தான், தமிழ் தேசியத்தின் உரிமை மீட்பு தான் என்றால், இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி கடந்த கால தியாகிகள் வரலாறுகள்னு சொல்லி இப்போ இன்னும் எங்களுக்கு கழுக வருது எனக்கு. என்று சொன்னால் நான் அந்த துயரத்துக்கு நான் இருக்கல. ஆனால் எனக்கு அதை கேட்கும்போது கவலை என்றால் ஒரு ஆள் 2 பேர் ஆகல, கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் இந்த விடுதலை போராட்டம் என்ற ஒன்றுக்காக இறந்திருக்கிறோம். அவர்கள் ஆத்மாக்கள் துடிச்சு கொண்டு இருக்கும். இன்றைக்கு நான் அதை பற்றி யோசிக்க வேண்டிய பாடல. நான் இந்த கட்சி நலன்றது என்ன, ஜஸ்ட் காசு தான், அதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நாங்கள் அதிகாரத்துக்கு போராக்கள் இல்லை. ஸோ இவரும் இதுதான் காசுக்காக இன்றைக்கு எங்கள்ட உரிமையை விற்கிறாங்களே, இன்றைக்கு எங்களை இப்படி ஆத்மாக்களை பற்றி ஒன்றும் யோசிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நான் பலங்க சில சந்தர்ப்பங்கள் சொல்லியிருக்கிறேன். அதாவது நாங்கள் உண்மையில உரிமைக்காக போராட இல்லாம போயிட்டோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு உரிமைக்காக தாயத்தில் பெரிய போராடுறது குறைஞ்சிட்டுது. ஏன்னால் அதாவது 2009 போராட்டத்தில் ஒப்படைக்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் போராடுறது இல்லைன்னு சொல்லலாம், போராட விட்டோம். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த இறந்த ஆத்மாக்கள்லாம் எலும்புகளாக நின்று தங்களுக்கு தீர்வு தாங்கோன்னு சொல்லி செம்மணியில அழுகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் 250 கிட்ட எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டாச்சு. அது கிட்டத்தட்ட குழந்தை எலும்பு கூடு அப்படின்னு அந்த எலும்பு கூட வச்சு கொண்டு கூட நாங்கள் போராட்டத்தை யாரும் இல்லாமல் இருக்கிறோம். எலும்பு கூட வச்சு கொண்டு போராடுறது கூட எங்களுக்கு ஒரு யூனிட்டி வருது இல்லை, ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்குறோம் இல்லை. இந்த எலும்பு கூடுகளுக்கு நியாயம் கேட்கணும். ஏன்னா எலும்பு கூடு எங்களை என்ன போட வேண்டிய பெரிய சாட்சியம். ஏன்னு சொன்னால் 250 எலும்பு கூடோட இருக்குன்னு சொன்னால் திட்டமிட்ட நாங்கள் இந்த சமூகத்தை கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆழ்ந்த எண்ணங்களுடன் நடந்த ஒரு விஷயத்த உள்ளாந்த இன்டென்சிப்பை வெளிப்படுத்துது. நான் ஒரு இந்த உள்ளாந்த ரீதியில தான் எண்ணத்தெல்லாம் கொலை செய்ய நான் ஒரு உள்ளாந்த அந்த இன்டென்சிப்பை வெளிப்படுத்துன்னு சொன்னால் அதை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்புங்களுக்கு இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் குறிப்பாக 2025 ஏப்ரல்ல எடுக்க தொடங்கினான்னு சொன்னா இன்றைக்கு கொஞ்சம் 5 மாதம் ஆயிட்டுது. இந்த 5 மாதத்துல எங்கள்கிட்ட ஒரு புது கட்டமைப்பு வந்துட்டுதா இந்த செம்மணிங்க விஷயத்தை கையாளுறது கண்டால் இல்லை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள். ஆனால் இதே பார்த்தால் என்ன குருக்கள் மடம்னு சொல்லி மட்டக்களப்பில் ஒரு மனித புதகுழி, அதுக்கு இஸ்லாமிய சகோதரர்களில் அதுக்கு ஒரு அவர்கள் தங்களுக்கு ஒரு சட்ட வளவாளர்களை உருவாக்கி அவர்கள் அதுக்காக ஒரு உரிமை போராட்டத்துக்கு அவர்கள் இறங்கிட்டார்கள். அவர்கள் அந்த சட்டவாளர் குழு தான் அந்த மனித படுகொலையை அதாவது கிண்டோன்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சது. ஆனால் எங்கள்கிட்ட ஆல்ரெடி அது
நாங்கள் கோரிக்கை வைக்கல, அது எதேச்சியா ஆக்சிடென்டலாக அந்த சுடல், அதாவது மயானத்தை அபிவிருத்தி பணி செய்யும் போது எதேச்சியாக வந்த எலும்புக்கூடு அந்த எதேச்சியாக வந்துட்டு இன்றைக்கு தொகுதியாக வந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதுக்கான இப்போ மனித எலும்புக்கூடு வந்துட்டுன்னு சொன்னால் அது காண வளர்க்கப்பட்டவருண்ட, இப்போ காண வளர்க்கப்பட்டவருண்ட டிஎன்ஏ எடுக்கணும், யார் காண வளர்க்கப்பட்ட தரவு இருக்கணும். எங்கள்கிட்ட தமிழ் அரசியல் தரப்பட்ட காண வளர்க்கப்பட்ட தரவு இருக்கான கேள்வி இருக்குது, அந்த டிஎன்ஏக்கான வங்கி இருக்கான தரவு கேள்வி இருக்குது. ஒன்றுமே எங்கிட்ட இன்றைக்கு யோசிக்கல. நாங்கள் ஐநாவில் ஒரு ஆள் இன்றைக்கு நாங்கள் ஐநாவில் சொல்கிறோம் எங்களுக்கு டிஎன்ஏ வங்கி என்ன உருவாக்கும். நாங்கள் என்ன செய்தோம் அதுக்கு? நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம்? எங்களுடைய அரசியல் தரப்புகள் என்ன செய்கிறோம்? ஒன்றுமே இல்லையே. அரசியல் தரப்பு மீன்ஸ் நான் சொல்கிறது சிவில் சமூகம் உட்பட அதான் எல்லா அரசியல் தரப்பு தானே. நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய பலவீனமான நினைக்கிறேன். நாங்கள் எங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் பயங்கர பலவீனமான பக்கங்கள் இருக்குது. நாங்கள் உரையாடி கொண்டு தான் இருக்க போகிறோம். புரியுது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, நீங்கள் ஒரு மாணவராக இருந்த போதிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களை சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. நிச்சயமாக உலகம் முழுதும் வாழுகிற ஈழத்தமிழர்கள் தங்களுடைய விடிவுக்கான ஒரு புதிய தலைமையை, ஒரு தமிழ் தரப்பை இணைஞ்சு உருவாக்கணும். அப்போ தான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான நம்முடைய இனத்தினுடைய உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். அந்த உறவுகளினுடைய ஆத்மா அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அந்த விடுதலை, தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற நம்முடைய உயிர் கொள்கை உயிர் பெறும். அது வெகு விரைவில் தமிழ் சமூகம் ஒரு பொது தமிழ் தரப்புக்கான தேவையை உணரத் தொடங்கியிருக்கு. உறுதியாக அப்படி ஒரு தலைப்பு உருவாகுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உண்மையில் என்னென்னால் சோழன் சொல்வீச்சு களத்துக்கும் எனக்கு நன்றி சொல்லணும். என்று சொன்னால் நான் அதிகம் நம்புறது எங்கண்ட அரசியல் தீர்வு என்பது இந்தியா கூடாகத்தான், குறிப்பாக தமிழகம் அதை தூண்டுதலுடாகத்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் என்ற அறிவுக்குள்ளே நம்புகிறேன். ஸோ நான் அதிகம் உரையாட விரும்புகிறதும் இந்த தமிழக மக்களோட தான். ஸோ அதுக்கான களத்தை உருவாக்கி தந்த சோழன் சொல்வீச்சுக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.